மேலும் வசிஷ்டர் சொல்லுகிறார், அப்பொழுது அவனுக்கும் சபையோர்களுக்கும் விவரமாக எடுத்துரைத்தேன். நாம் விழிப்பில் காண்பவைகளும் சொப்பனத்தில் காண்பவைகளும் வெறும் தோற்றங்களே அன்றி வாஸ்தவம் அல்ல. கனவில் வெகு அசம்பாவிதமான செய்கைகளை எல்லாம் நாம் காண்கிறோம். நம் மரணத்தையே கூட காணலாம். அதே மாதிரி நம் மனதில் கற்பனை செய்யப்பட்டவைகளை வெளிப்பெறும் காட்சிகளாக காண்கிறோம். ஒரு கண நேரத்தை நீண்ட காலமாகவும் அல்லது நீண்ட காலத்தை ஒரு கண நேரமாகவும் அனுபவிப்பதையும் நாம் அறிவோம். இவை எல்லாமுமே சம்வித்தாகிய கண்ணாடியில் சித்தால் தோற்றுவிக்கப்படும் தோற்றங்கள், சத்தியமல்ல. இப்படி இருக்க ஒன்றை மெய்யாகவும் மற்றொன்றை பொய்யாகவும் நினைப்பதற்கு இடம் ஏது? ஒரு பெரிய மலையானது சிறிய கண்ணாடியில் பூர்த்தியாக எப்படி காணப்படுகிறது? அம்மாதிரி தேச கால நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கையில் மனதால் காணப்படும் காட்சி ஒரு விதம், இக்கட்டுப்பாடுகளின்றி காணும் காட்சி இன்னொரு விதம். அதாவது கனவில் இவைகளை ஒன்றோடு ஒன்றை சேர்த்து வைத்து பேசினால் அசம்பாவிதமாகத்தான் இருக்கும். விந்தியமலை சார்பில் சண்டாள கிராமத்தில் நடந்தவைகள் லவணனுக்கு சொப்பனமாக பிரதிபிம்பித்தன, அல்லது லவணனுடைய சொப்பனமாகிய சங்கல்பம் விந்தியமலையிலே சொரூபத்தை அடைந்தது, அதாவது பூர்த்தியாயிற்று. இவ்விரண்டு விதமான கொள்கைகளும் சரியே. சொப்பனத்திலும் விழிப்பிலும் காணப்படும் காட்சிகளை வேறு விதமாகவும் பாவிக்கலாம். அதாவது இரண்டும் தோற்றங்கள் அல்லாமல் சத்தியமும் அல்ல, அசத்தியமும் அல்ல என்பதே இன்னொரு கொள்கை. காட்சிகள் காணப்படுவதால் அசத்தியமாகாது, ஆனால் காணப்பட்டவைகள் மறைந்து விடுவதால் சத்தியமும் ஆகாது. மற்றொருவாறும் இவைகளை கருதலாம். தற்காலத்து சத்தியம் என்று சொப்பனத்தில் காண்பவைகள் அப்பொழுது சத்தியம், ஆனால் விழிப்பில் அசத்தியம். விழிப்பில் காண்பது சொப்பனத்தில் அசத்தியம், ஆனால் சம்வித்தை வைத்து பேசினால் எல்லாம் அசத்தியம்.